ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஆதி மித்ரா களத்தில் தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ பாரதி கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா, திருமணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டில் ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சுதா, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியும் மித்ராவும் ரூமில் இருந்து அங்கே வரவும் உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்கள பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தை கூட நீங்கள் ஆதி பற்றி தப்பாக பேசக்கூடாது. நான் அதை கேட்டுட்டும் இருக்க மாட்டேன். உண்மையை சொல்ல போனாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவும் உடனே அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, சரிதாம்மா, உனக்கு கல்யாணம் நடக்க போகிறதா இருந்தால் அதுக்கு இங்கே தப்பு பண்ணிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கவும், நீங்கள் திரும்ப அந்த மாதிரிக்கு சொல்லாதீங்க, நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், பேசுகிறதா இருந்தால் எதுக்குமா ரூமுக்குள்ளே போகிறீங்க, வெளியே உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் உடனே சுதாகர் இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் தங்கச்சி மித்ராவும் சரி அதே மாதிரிக்கு ஆதியும் சரி அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. ஆனால் நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படிங்கவோ, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லுதீங்களா, அந்த கல்யாணம் நாளைக்கே நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே சுதாகரும் மித்ராவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாமே அவங்க போட்ட நாடகமாக தான் இருக்குது. அவங்க தான் இந்த மாதிரிக்கு ஆட்களையும் செட் பண்ணி பேச வச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களும் இந்த மாதிரிக்கு அவங்க பேசவும் அப்போ மித்ராவும் சுதாகரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் திட்டம் போட்டு நம்ம சொல்ல சொன்னோமோ அது எல்லாமே பக்காவாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதை கிட்டதுமே பாரதி அவங்க குடும்பத்தோட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஆதி சரிங்க, நான் மித்ரா கழுத்தில் தாலி கட்டதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றதாங்க. இதை கிட்டதுமே மித்ராவும் சுதாகரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம என்ன நினைச்சோமோ அது நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி என்னதான் வெளியே ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சம்மதம் சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. இதை லதா அதுக்கப்புறமா பாரதியோட அம்மா பாட்டி இவங்க மூணருமே புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ அவங்க மூணருமே நினைக்கிறாங்க, எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், ஆனா என்ன பண்றதுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத, ஊர்க்காரங்க அவ்வளவு பேருமே இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்க, அதுக்கு ஆதியும் சம்மதம் சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லதா பார்த்தோம்னா ஆதி கிட்ட போய் உண்மையை சொல்றாங்க. அதாவது பாரதி வேற யாரும் கிடையாது, உங்களுடைய மனைவி தான், 2 குழந்தைங்களுக்கு நீங்க தான் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே பாரதி கனவு தான் கண்டிருக்கிறாங்க. ஆதிட்ட லதா உண்மை சொல்ல மாதிரிக்கு பாரதி எல்லாமே கனவு கண்டிருக்கிறாங்க. உடனே பாரதி பார்த்தோம்னா லதாவை பார்க்குறாங்க. அப்போ லதாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாளைக்கு ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதனால அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக எனக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நீ எந்த உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ லதா சொல்கிறாங்க, ஏன் பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நம்ம கண் முன்னாடியே உன் வாழ்க்கை இப்படி நாசமாயிட்டு இருக்குதை நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், நான் சொல்கிறத கேளு, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நம்ம ஆதிக்கிட்ட போய் நான் உண்மையை சொல்லிடுது அப்படிங்கவோ, தெரியும் நீ இப்படிலாம் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன், இங்கே பாரு, ஏமல சத்தியமா நீ இந்த உண்மையை நீ ஆதிக்கிட்ட சொல்லிடவே கூடாது, நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாகவே நடக்கணும் அப்படிங்கவோ. இங்கே பார்த்தோம்னா பாரதியோட அம்மாவும் பாட்டியும் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ இது எல்லாத்தையும் ஆதித்யா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதித்யா அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டி, நாளைக்கு அப்பாவுக்கும் அந்த மித்ரா ஆண்டிக்கும் கல்யாணமானு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா, அவங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கவோ. இது கிட்டதுமே உடனே ஆதித்யாவுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ஆதித்யா இது எல்லாமே உன் கையில் தாண்டா இருக்குது, உங்கள் அம்மா அப்பாவை நீ தாண்டா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கவும் ஆதித்யாவுக்கும் ஒன்றும் புரியல. என்ன இருந்தாலும் அவங்க சின்ன பையனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா மித்ராவையும் சுதாகரை தான் காட்டுறாங்க. அண்ணா, நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நான் உனக்கு தானே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சுதாகர்கிட்ட சொல்லவும், இப்போ சுதாகர் சொல்கிறாங்க, என்ன மித்ரா, என் தங்கச்சிக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன, நீ என்ன ஆசைப்பட்டியோ அது நாளைக்கு நடக்க போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படிங்கவும், ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அப்போ ஆதியும் மித்ராவும் பொண்ணு மாப்பிள்ளையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு மணமேடைக்கு அங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா பாரதி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாரதியோட பாட்டி அதுக்கப்புறமா லதா எல்லாருமே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா மணமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே அங்கே உட்காருதாங்க. அப்போ தாலி எடுத்து கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே மீனா தாலி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகவும்,
அப்போ மீனா வந்து அந்த தாலியை வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆதித்யா பார்த்தோம்னா நைஸாக அந்த தாலி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. இங்கே பார்க்கும்போது மீனா வந்து தாலியை பார்க்குறாங்க. ஐயோ ஆதித்யா தாலி எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து தாலியை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் இங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதித்யா தாலி எடுத்துகிட்டு ஓடாதடா அங்கே கொண்டுட்டு வாடான்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து அவங்க பின்னாடியே ஓடவும் ஆதியும் பாரதியும் வந்து ஆதித்யாவை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்ததுமே ஆதித்யாவை வந்து ஆதி பிடிச்சிருந்தாங்க. ஏன்டா தாலி எடுத்துகிட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆதி வந்து ஸ்லிப் ஆகி பார்த்தோம்னா கீழே வந்து அதாவது கோயிலில் உள்ள குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்து அவங்க விழுந்துருந்தாங்க. குளத்துல விழுந்ததுமே இங்கே பார்த்தோம்னா பாரதி ஓடி வராங்க. ஐயோ ஆதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து குளத்துக்குள்ள ஆதியை காப்பாற்றுறதுக்காக அவங்களும் கீழே விழுந்துருந்தாங்க. அப்படி குளத்துக்குள்ள ஆதி விழுந்தவங்களுக்கு தலையில் அடிபட்டு அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதியை வந்து காப்பாற்றிருந்தாங்க. ஆனால் ஆதி வந்து தூக்கத்தில் இருக்கிறாரு. இதை பார்த்ததுமே பாரதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனவருக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதியை அழைச்சிக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த விஷயம் வந்து மித்ரா சுதாகர் எல்லாருக்குமே தெரிய வருவோம். எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்னாச்சோ தெரியல, எல்லாம் அந்த பையன் ஆதித்யாவில் தான் அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆதியை அழைச்சிட்டு போவோம். ஆதி வந்து தூக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு பாரதி சொல்லவும் அப்போ மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து ஆதித்யா போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாரதியோட அம்மாவும் பாட்டியும் வந்து அவங்க கிட்ட ஆதித்யாவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா இந்த பையனால தான் ஆதிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது. இவன் மட்டும் தாலி எடுத்துட்டு போகலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன அப்படிங்கவும் அப்போ மித்ராவும் எரிச்சலோட ஆதித்யாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆதித்யா தான் அப்படின்னு. ஆனால் ஆதிக்கு வந்து கண்மொழிக்கப்பட்டவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருமா என்ன மாதிரி கதையை கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.